அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ் மாதிரி தேர்வு 18. இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பொது தமிழ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட வீடியோலாம் லைனாக இருக்கும். ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 50 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எத்தனை வினாக்களுக்கு நீங்கள் சரியாக பதில் சொன்னீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? முதல் வினா பாருங்கள். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. படித்தல் அப்படிங்கிற இந்த சொல்லை கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதில் கரெக்டாக செட் ஆகும்? நூலின் பயன் படித்தல் ஆகும் அப்படிங்கிறது சரியான வாக்கியம். அடுத்த வினா, பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க. வள்ளி நாளை திரைப்படம் பார்த்தாள் அப்படின்னு வருமா? வராது. வள்ளி நாளை திரைப்படம் பார்க்கின்றாள் அப்படின்னு வந்தால் அதுவும் சரி, தப்பாக இருக்கும். நாளை திரைப்படம் பார்ப்பாள் அப்படிங்கிறது தான் சரியானது. 53, பொருந்தாத இணையை தேர்க. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அன் அப்படின்னா வந்தனன் அப்படிங்கிறாங்க, அப்போ இது தப்பாக இருக்குது. இன் முறிந்தது. ஸோ இந்தது பொருந்தா இணையாக இருக்கா? வந்தனன் அன் முடியுது. இது பாருங்கள், காண்குவன் அப்படிங்கிறதுல மேட்ச் ஆகுது. சென்றனன், புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே மேட்சஸ் ஆகுது. ஸோ பி தான் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது. அடுத்து பாருங்கள் 54, தவறான இணையை தேர்ந்தெடு. நேற்று காலையில் சூரியன் உதிக்கும். இது எதிர்காலம் அப்படிங்கிறாங்க. இது தப்பு, வாக்கியமே தப்பு. நேற்று காலையில் சூரியன் உதைக்கும் அப்படிங்கிறது, ஓகேங்களா? அடுத்தது, மழை இப்பொழுது பெய்கிறது அப்படிங்கிறாங்க. நிகழ்காலம். மழை இப்போ பெஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது. நாளை சாப்பிடுவேன்னா எதிர்காலம். நேற்றிரவு நிலா ஒளி வீசியதுங்கிறது இறந்த காலம். ஸோ அப்போ இது 3 ரைட்டு. ஆப்ஷன் ஏ மட்டும் தப்பு. 55, எல் என்பதன் எதிர்ச்சொல் தருக. எல் என்பதன் எதிர்ச்சொல் தருக. எல் அப்படிங்கிறது இரவு. 56, உழவன் எதிர்வாளுக்குரிய சொல் என்ன? உழவன் இந்த எதிர்வாளுக்குரிய சொல் அப்படின்னா உழத்தி. 57, தவறான இணை எதுவென கண்டறி. தஞ்சாவூர் தஞ்சை, உதகமண்டலம் உதகை, திருச்சிராப்பள்ளி திருச்சி. இந்த புதுச்சேரின்னா புதுவைன்னு வரணும், அதான் தவறாக இருக்குது. 58, கோயம்புத்தூர் என்பதன் மருவு எதுவென கண்டறி. கோயம்புத்தூர் என்பதன் மருவு கோவை. 59, தவறான இணையை கண்டறி. கோவைனா கோயம்புத்தூர், குடந்தைனா கும்பகோணம், புதுக்கோட்டைக்கு புதுகைன்னு வரணும், புதுமைன்னு இருக்குது, அது தப்பாக இருக்குது. உதகைக்கு உதகமண்டலம் சரியானது. லம்சம் தமிழாக்கம் தருக. லம்சம் அப்படிங்கிறதுக்கு தமிழாக்கம் அப்படின்னா திரட்சி தொகை. 61, விண்டோஸ் கலைச்சொல் தருக. விண்டோஸ் அப்படின்னா பலகனி அப்படின்னு அர்த்தம். பலகனி. விடைக்கேற்று வினாவை தேர்ந்தெடு. நல்ல செய்யாமை நன்று. இதற்கான வினா என்ன? எச்செயலை செய்யாமல் இருப்பது நன்று அப்படிங்கிறாங்க. 63, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுது. வினா 6 வகைப்படும். இதுக்கான வினா என்னென்ன? வினா எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது தான். 64, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுது. சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது. சாகித்ய அகாதமி விருது எந்த புதினத்திற்கு கிடைத்தது அப்படிங்கிறது தான் இதற்கான வினா. 65, சரியான இணையை தேர்ந்தெடு. சரியான இணை. லெக்சிகோகிராஃபி அப்படிங்கிறது அகராதியியல் அப்படிங்கிறது சரியானது. அது 66, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. ஜனப்பிரளயம் மக்கள் வெள்ளம் அப்படிங்கிறது சரியானது, ஓகேங்களா? அடுத்தது 67, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். அதில் சரியான இணையை தேர்ந்தெடு. பாருங்கள், இதில் நிபுணர் அப்படின்னா வல்லுனர் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு இணை. அடுத்த வினா 68, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். விரிந்தது உரித்தது அப்படிங்கிறது தான். இதில்
மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகையை விரித்தது அப்படிங்கிற வாக்கியம் சரியானது. அடுத்த வினா, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து, பணித்து. ஸோ இதில் பாருங்கள், தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன், அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார். பொறுத்துக. பொக்கிஷம்னா என்ன? செல்வம். சாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு, சிங்காரம் அழகு. 71. கந்தம் என்பதன் பொருள் யாது? கந்தம் என்பதன் பொருள் மனம். 72. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடு. கொள், கோல். கொள்ளுனா வாங்கு, கோளுனா புறங்கோரல். 73. நடு, நாடு. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்யுங்கிறது. நடு, நாடு. நடுனா ஊன்று, நாடுனா விரும்பு. சரியான இணையை கண்டறி. 74. சரியான இணையை கண்டறி. அலை அப்படின்னா தயிர், பிசை. 75. திணை என்னும் சொல்லின் இரு பொருளில் சரியான இணையை கண்டறி. ஒழுக்கம், நிலம். திணை என்னும் சொல்லின் இரு பொருளில் சரியான இணையை கண்டறிங்கிறாங்க. ஸோ திணைக்கு என்ன? ஒழுக்கம், நிலம் அப்படின்னு வரும். 76. நாடி இருபொருள் தருக. நாடி அப்படிங்கிறதுக்கு இருபொருள் அப்படின்னா உங்களுக்கு ஆராய்ந்து தேடி. அடுத்தது 77. நான் கிளம்பிட்டேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறி. நான் புறப்பட்டு விட்டேன் அப்படிங்கிறது சரியான விடை. 78. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. அவனை கூட்டிக்கிட்டு வரேன். இதை எழுத்து வழக்காக மாற்றணும் அப்படின்னா அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு மாறும். 79. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. வைகறைக்குரிய கால அளவு யாது? அடுத்த வினா 80. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை? 81. மாசற்றார் என்பதன் பொருள். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. மாசற்றார் யாது? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. இது மிக கடினமான பணி. மற்றவர்களுக்கு டேஷ் தெரிந்தது. மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது? 83. உரிய இடங்களில் பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இடுக. ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார். இதில் ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அதை மேற்கோளாக காட்டணும். அப்போ இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்துகிறோம். என்று என் தந்தை சொன்னார் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். ஓகேங்களா? இதில் சரியானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது. அப்போ ஒரு ரெண்டாவது வாக்கியம் ஒன்று வருது. அப்போ கார் புள்ளி போட்டுடுறோம். ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது அப்படிங்கிறது ஒருத்தர் சொன்னது. அப்போ அதுக்கு ஒரு இரட்டை மேற்கோள் குறியும் என் தந்தை சொன்னாருங்கிறது ஒரு ஃபுல் ஸ்டாப். அப்போ ஆப்ஷன் சி சரியானது. 84. சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடரை கண்டறி. வேலன் கடைக்கு சென்றான், பொருட்களை வாங்கினான், வீடு திரும்பினான். புரியுதுங்களா? ஒரே எழுவாயில் அடுத்தடுத்த தொடர் வரும்போது அரைக்கார் புள்ளி பயன்படுத்துவோம். இருவினையின் பொருள் வேறுபாடு அறிக. சூரியன் டேஷ் நேரத்தில் நான் பொருளை டேஷ் வைத்தேன். சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன். 86. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பாருங்க, தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது அப்படிங்கிறது சரியான சொற்றொடர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. முளையிலே விளையும் தெரியும் பயிருங்கிறாங்க. இதை கரெக்டாக எழுதணும்னா விளையும் பயிர் முளையிலே தெரியும். 88. தன்வினை வாக்கியத்தை கண்டறி. தன்வினை வாக்கியத்தை கண்டறியணும். தேன்மொழி திருக்குறள் கற்றால். அடுத்தது 89. பொருந்தா இணையை கண்டறி. இதில் கொடுத்துருக்கிறதுல பொருந்தா இணை அப்படின்னா, நீங்கள் கட்டளையிடுங்கள் அப்படிங்கிறது செய்வினை. சட்டி உடைந்து போயிட்டுனா செய்யவாட்டு வினை. அவன் திருந்தினான் அப்படின்னா தன்வினை. வெந்நீர் ஆகிறது அப்படின்னா புறவினைங்கிறாங்க. அது தப்பு. ஓகேங்களா? அப்போ பொருந்தாத இணை 4 தான். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அப்படிங்கிறது ஒரு செய்வினை.
91 ஆட்டு என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறி. ஆட்டு மந்தை. 92 சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. வினை மரபு. கூடை என்னும் சொல்லுடன் இணைத்து வரும் வினை மரபு எதுவென கண்டறி. கூடை முடைந்தார். அடுத்தவனா 93 தை மா வீடு நகரம் இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் பொருத்தமுடைய சொல் எது. மாநகரம். அடுத்தவனா பொருந்தாத இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. கருமேகங்கள் வானில் திரண்டன டேஷ் மழை பெய்யவில்லை. பொருத்தமான இணைப்பு சொல். ஆயினும் மழை பெய்யவில்லை. 5 சரியான இணைப்பு சொல் எதுன்னு எழுதுங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. 96 கலைச்சொற்கள் அறிய. ஸ்டாம். இதற்கான கலைச்சொல் என்ன? புயல். ஸ்டாம்னா புயல். சரியான கலைச்சொல்லை பொறுத்துக. ஆன்ட்ரப்ரனர் அப்படின்னா தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷன் அப்படின்னா உங்களுக்கு கலப்படம். ஃபெர்ரிஸ் அப்படின்னா பயணப்படகுகள். கமாடிட்டினா பண்டம். சரியான கலைச்சொல் எக்ஸ்கவேஷன் அகழாய்வு. 99 பிழை திருத்தம். ஓர் சரியான தொடரை தேர்ந்தெடு. பாருங்கள், இதில் ஒரு அழகிய அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ஆனால் ஓர் குளம் இருந்ததுன்னு இருக்கு. இது தப்பு. ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்ததுங்கிறாங்க, அப்போ இதுவும் தப்பு. ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்ததுங்கிறாங்க, இதுவும் தப்பு. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது, இதுதான் சரி. அடுத்தது 100 பிழை திருத்துதல். சரியான எண்ணை தேர்ந்தெடு. எண்ணடையை தேர்ந்தெடு. கல்வி ஒரு அணிகலன். கல்வி ஒன்று அணிகலன். கல்வி ஒன்று அணிகலன். கல்வி ஓர் அணிகலன். புரியுங்களா? ஓர் வருது. ஸோ அப்போ இதுதான் சரியானது. ஆப்ஷன் டி. ஸோ இதோட இந்த 50 வினாக்கள் பார்த்துட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் எத்தனை வினாக்கள் சரியாக அது பதில் சொன்னீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.